இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தங்கிலிருக்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டவாணி ஞானபடிவான முருகனாம் அவன் தமது அடியார் தம்மை காக்கும் வாழ்மருகனாம் மோனப்பழம் ஏற்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்குள் புரிவாய் தன்னை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையால் சரவண பவ எனும் நாமமே சரவண பவ எனும் நாமமே அன்புகளே எல்லாரே தம் பாடுவே ஜீவூடுவே சிம்மரிநாத
வேலைகளை வேலைக்கும் வேளவா தந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தையாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காய்ச்சும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கழிவுகளால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கண் பரப்பா முருகா காப்பாத்திரா பழனியாண்டவா பாலதண்டா இதுமணி வேலாயுதா செந்தூர்வாசா முத்துக்குமரா கார்த்திகேயா ஐயனே முருகப்பெருமானே. நியாயமே இல்லையம்மா, உங்களை மட்டும் காப்பாற்ற சொல்லி நாங்கெல்லாம் இங்க போறது. அவரவருக்கு தேவையான அந்த உலகத்துல அவரவர் கேட்டு பெற்றால் மட்டுமே முடியும். மத்தவங்க கேட்கறதுனால இன்னொருத்தருக்கு கிடையாது. சரி, தனக்கு பசிச்சா தான் சாப்பிட மட்டும்தான் முடியும். ஆனா சொல்லுவோம் பேச்சுட்டு, நீங்க சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ ஒத்து வராது. முடிஞ்ச அளவு உண்மையை பேசுவோம். சரி, நம்மளா ஆறுதலுக்காக பேசிக்க கூடாது. அது உண்மையை பேசி கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒரு சில பேர் நினைப்போம். சரிக்கா, கெட்ட பேரே வாங்க வேணாங்கிறதுக்காக உண்மையை பேசலைனாலும் பரவாயில்லன்னு நினைப்போம். நம்மளால முடிஞ்சா மட்டும் அதை செய்யணும். முடியலையா செய்யவே கூடாது. திரும்பி கூட அப்படி பார்க்க கூடாது. தெரிஞ்சு ஓடிடணுங்கிற நல்ல காரியங்களா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியங்களை செய்யலாம். கெடுதல் தெரிகிறப்ப அங்கிட்டு திரும்பி பார்க்க கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் தனக்கு வேணுங்கிறத யாரு கேட்கணும்? தானே கேட்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நமக்காக அடுத்தவங்க போய் பேசலாம். ஏப்ப அந்த பையனை பேச தெரியாதா, அவர் வந்து கேட்க மாட்டாருன்னு கேட்கிறாங்களே. அது மாதிரி இறைவனுக்கிட்ட நம்மளே கேட்கணும். தனி பிரார்த்தனை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை எதுக்கு வைக்கணுங்கிற கணக்கு இருக்கு. யதார்த்தமா கோயிலுக்கு போயெல்லாம் முருவா என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு கேட்டுக்கிறது தவறு இல்லை. ஏமா உங்களை மட்டும் காப்பாத்தணும்னு கேக்குறீங்க? இருக்கிற வரைக்கும் முதல்ல அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க யாரும் நமக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தோம்னால இம்சை இல்லாம இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? தம்பி சிந்தாமணி குயிலே வணக்கும் போது செந்தாளம் பூமடலே, சிந்தாமணி குயிலே வணக்கும் போது செந்தாளம் பூமடலே, சிந்தாமணி குயிலே வணக்கும் போது செந்தாளம் பூமடலே, உன்னை தழுவாமலே தழுவாரே மழப்பொரு தலை சிந்தாமணி குயிலே வணக்கும் போது செந்தாளம் பூமடலே. பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வழிவழி வெளிவச்சு காத்திருந்தாலும் கூட யார் அவரு, எப்பேற்பட்டவரு, அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் இந்த இடத்துல நான் காத்திருந்தாலும் கூட அவர் எப்படி வந்தா இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு ஒரு கற்பனை இருக்கு. அருளனே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எங்கிட்டு தான் இருக்கிறீங்க? என்ன வர வர மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருக்கீங்க?
காதல் விழுகலையா நான் சொன்னது என்றும் மார்க்கெட் கண்ணு நான் அப்ப பார்த்ததும் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள உள்ள கற்பனை
ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கின்ற ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றி நடிகாக அருள்நாக்கும் எனக்கும் கொடுத்துருக்காங்க. நன்றி நடிகாங்க. அவர் இருக்கட்டும் மாதிரி இருக்கட்டும். அவருன்னு சொல்றல அந்த அவர் எவருன்னு தெரியுமா உங்க யாருக்காது? ஏன் அவரை பார்க்கணும் அப்படி காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நானும் வருவாரு வருவாரு வருவாருன்னு நினைச்சேன். வழி மேல விழி வச்சு காத்திருந்து தம்பி மணி அக்கா துரும்பா இழைச்சிட்டேன். நீங்களா? சரி சரி. ஏமா இழைச்சிட்டீங்க? அதுதானே. என்னன்னு எப்படி சொல்றாங்க தம்பி? சரி சிரிக்காதீங்க. ஆனா அவர் வர்ற மாதிரியே தெரியல. நான் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வரமாட்டேங்கிறாரு. ஆனா யாருக்கு தெரியாம மட்டும் வருவாரு. கனவுல வர்றாரு. ஆனா அவரை கனவுல நான் வர நீங்க எங்கேயாவது தேர்தலுக்கு தெருவுல விட்டுட்டு போயிடாரு. எங்க ஏன் கனவுல அவர் வர்றாரு, அவர் கனவுல நான் வர்றான்னு தெரியணும்ல. ஐயா ஏங்க இப்படித்தாங்க நிறைய இடத்துல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி யாருப்பா வர்றது யாருப்பா போறது, ஏன் கனவுல யாரு வர்றது எனக்கு தெரியும். என் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகன்னா வேலெல்லாம் கையிலேயே வச்சிருப்பாரு. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என் குலதெய்வம். தமிழுக்கே எடுத்து கொடுத்தவர் இல்லையா, அவரை கரெக்ட் பண்றதா. அவரு கனவுல வந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம முதல்ல நினைக்கணும் முருகான்னு ஒரு முறை சொன்னோம்னா 1000 பாவங்கள் போகுமா. அப்ப முருகன் பேரை பிறக்கும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன் எவ்வளவு புண்ணியம் பண்ண ஜென்மமா இந்த உலகத்துல இருக்கேன். இந்த ஜென்மத்துக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன விஷயம்? எல்லாருமே பிறக்கும் பொழுதே ஒரு புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணமா என்னன்னு தெரியாது. ஆனா பெத்தவங்க இல்ல முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த பிள்ளைகளை வந்து சாரம்னு சொல்லுவாங்க. அது போல என் முன்னோர்கள் யாரு செஞ்ச பாக்கியமோ இந்த ஜென்மத்துல இப்படி வள்ளியா நின்று முருகனுக்கு துணைவியா நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் எப்போதுமே கிடைக்கிற மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் கூட என்ன முத்துரகையா அன்னைக்கிலேயே உன்னை தேடு அந்தி பகலா எண்ணி வாடுது அந்தி பகலா எண்ணி வாடுது போல ஆண்டாரே இருந்தாலும் நினப்புல நீராயே அது கூட ஒரு சங்கீதம் அன்னிலே என்ன தேடுறா அந்தி பகலா எண்ணி வாடுற
தெரிகிறது. யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன கூப்பிட்டா யாரு கூப்பிடுவா? நானே அழாத புள்ள மாதிரி திரிகிறேன். என்னை பத்திர கவலை யாருக்காவது இருக்குதா? எங்க 4 பேத்துக்கு இருக்கு. அண்ணன் தம்பி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, தங்கச்சி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுண்டாவது கேக்குறீங்களா? அததான் கேட்டுட்டு தானே இருக்கேன். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அத்தனை பேர் அத்துக்கிட்டு போயிருங்களேப்பா. என்னப்பா பழக்க வழக்குங்க. பரவாயில்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கச்சச்ச சச்சச்ச கச்சச்ச பெட்டி அடைய கடைக்கு போயிடும். எச்சரிக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு ஒரு நேரம் கேட்கிறீங்களா? கேட்கறதெல்லாம் கேக்குதுங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை கேக்குதுங்க. பிரச்சனையை சொன்னா திரும்பி கேட்கறதுல நம்மளை பார்க்கறதும் இல்ல. இதுக்குத்தான் நான் முருகப்பெருமான கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். முருகா, எதுவா இருந்தாலும் நீ பாத்துக்க, எனக்கு துணையா நீ இருந்தா போதும். மனச பைய பிள்ளைல யாரையும் நம்ப வேண்டாம். நேரத்துக்கு குணங்கள் மாறுது. யாரு எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம பெத்து வளர்க்கிற பிள்ளைய ஒரு காலத்துக்கு மேல ஏன் இப்படி குணம் மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது யாரை பார்த்து அப்படி நம்புறது நம்ம? சரி, நான் தான் கேட்கிறேன், ஏன் நம்பணும்? இப்ப நம்புங்கிறீங்களா நம்ப வேணாங்கிறீங்களா? எல்லாருமே அப்படி சந்தேகத்துலதான் இருக்கிறாங்க. மனிதனுடைய குணம்ங்கிறது குரங்கு மாதிரின்னு சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல இருக்காதுங்கிறது ஒரு காரணம். உண்மையான விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு. மனிதன் குரங்கு மாதிரின்னு சொன்னது ஒரு இடத்துல மனுஷன் குரங்கு எப்படி இருக்காதோ அதே போல மனுஷன் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? புடியில எத்தனையோ புடி இருக்கு. இதுல குரங்கு புடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புடியெல்லாம் இருந்துட்டு போகுது. உடும்பு புடி இதெல்லாம் ஒரு பக்கம். அப்ப ஒரு எண்ணம் மனசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்ல நம்ம குடும்பத்தை நம்ம இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறோம். அந்த எண்ணத்தை எந்த சூழ்நிலையிலையும் மாத்திக்க கூடாது. குரங்கு மாதிரி ஒரு புடிமானமா இருக்கணும். அதுக்காகத்தான் சொன்னாங்க குரங்கு மாதிரி மனசேன்னு. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மரத்துக்கு மரத்துக்கு குரங்கு எப்படி தாவுற குரங்கு, அது போல அவங்க தாவாங்கி போடான்னு நினைச்சிட்டாங்க. குரங்கு மாதிரி புடி இருக்கணுமா, அது மாதிரி இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? தோழி பிள்ளைய பார்த்து என்ன ஏது எதுக்காக என்னை கூப்பிட்டேன்னு கேட்டு ஜெயப்பிரியா அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஒன்னா போற மாதிரி இருக்கோம். ஏமா நீங்க ஒன்னா தான் போவீங்களா, தனியா போக மாட்டீங்களான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நாங்க எங்கே போனாலும் கூட்டமா தான் போவோம், தனியா மட்டும் போக மாட்டோம். ஒத்தையில போனா எல்லா இடத்துலயுமா? ஆமாங்கண்ணே. சாப்பிட போனா ஒன்னா போவோம், தூங்க போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா போவோம், பாத்ரூமுக்கு போனா. நீ எல்லாம் ஒரு பிள்ளை உன்னை பொட்டியில உட்கார வச்சிருக்காங்க. யாருல என்ன கேட்ட பயப்படுங்க. நான் ஐயா என்ன அப்படி சேர்ந்துட்டீங்க? நான் எவ்வளவு நல்ல விஷயமா மேன்மையா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ஏன் இப்படி போறீங்க? சங்கத்துல அப்படித்தான் நடக்குது. அதுக்குள்ள போய் பாட்டுலாம் வச்சிருக்காங்க சென்மங்கள். அங்க போய் எப்படித்தான் அப்படி நடத்துக்கிறாங்க. ஒரு வேலை பத்துக்கு அவ்வளவு வேலையை பாருங்க, கேள்வி கேட்கறிய பாருங்க. என்னை தொட்டு அள்ளி கொண்ட வண்ணனும் எனக்கு இதயம் என்னை தொட்டு பின்னி கொண்ட கண்ணனும் தோறும் எனக்கு இதயம் அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா, கோப்பை
தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் எனக்கு சொல்லு விஜயம் என்னடி என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டை விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்ன முன்னாடி
அவ என்ன தொட்டா நான் அவளை தொட்டல கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து மண்டே போட்ட சேர்ந்துக்கு ஜாலியா ஒரு சோடியா காட்டுல போய் காவல் பார்க்கணும். நீங்க மட்டும் தனியா போகாம என்னையும் கூட்டிட்டு போங்க துணைக்கு. அப்பதான் நாங்க மட்டும் போய் என்னத்த பண்ண போறோம்? நீயும் கூட வரணும்ல. இந்த நகையை போட்டு போய் எனக்கு கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? ஏங்க நீங்க வேணா சொல்லுங்க, ஒரு நகையை போட்டு கட்டி நீங்க அடை வச்சு கொடுத்துக்கீங்க. பொங்கலே வைக்கிறதுனால என்ன இதை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. அண்ணா நான் ஒருத்தர் மனசை நினைச்சிருக்கேன். யாரும் ஒருவர் பணிவா கேக்குறிய? ஏன் தங்கச்சிங்கிறனாலயா? ஆமாமா, நான் ஏதாச்சும் கேட்பேன், நீ ஏதாச்சும் முறைப்பேன். அப்படியெல்லாம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு இதுல பிறந்த ஆளுதானே. ஆமாமா, அம்மா நான் கேக்குறேன், யார் அந்த ஒருவர்? வேற யாருமே வள்ளியம்மாவோட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா? ஆமா, இந்த 7 பேரும் நடுவுல இருக்கணும்னு 7 பேத்துல நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்? அவருக்கு மீச நல்லா பெருசா இருக்கும். பெருசா? ஆமா, வீரத்தேவனா? ஆளு கண்ணகரையில கருவண்டு மாதிரி இருப்பாப்ல, கருவாப்பே. அவர் கொஞ்சம் செவத்தாளா தெரியுறாரேம்மா. செவப்பாவா தெரியுது? உங்க கண்ணு போனாருன்னு நினைக்கிறேன். அப்பனா கண்ணாஸ்பத்திரி போயிட வேண்டியதா? ஆனா எங்க காதலுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் இறந்தலாவே இருக்காங்க. யாருன்னு சொல்லு, நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எரிஞ்சிடுறேன். நிஜமாவா? வேற யாரு? என் நாத்தனாவே. ஆத்தி வேணாமா சொல்லிடா. இப்பதானே சொன்ன, நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எரிஞ்சு ரசத்துல விஷத்தை வச்சிருவாங்கப்பா, வேணாமா. சரி சரி, என் மனசு எப்படி நான் சொல்றேன்? கேட்டேனாங்க அதை பார்த்தேனாங்க, கேட்டேனாங்க அதை பார்த்தேனாங்க.
நான் போய் எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன். மாமா